கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் லூக்கா 6:36 வாசித்தோமானால், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். உங்களிடம் இரக்க சிந்தை உள்ளதா என்று சிந்தித்து பாருங்கள். விக்டோரியா மகாராணி அரியாசனம் ஏறிய முதல் நாளில் அவர்களின் கையொப்பத்திற்கு வந்த முதல் பத்திரிகை ஒரு போர் வீரனின் கொலை தீர்ப்பாகும். நான் சிங்காசனமேறிய முதல் நாளில் முதல் வேலையாக கொலை தீர்ப்பு பத்திரிகையிலா கையொப்பம் இடுவது என்று மனம் வருந்தி அமைச்சரை அழைத்து அப்போர் வீரனை விடுதலை செய்ய நியாயம் ஒன்றாகினு இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அப்போர் வீரன் இதே குற்றத்தை பல முறை செய்திருக்கிறான். இவனை கொல்லாது விட்டால் நம் படைகள் சீர்குலைந்து போகும் என்று பதிலுரைத்தார். அதை கேட்டு மகாராணியார் மிகவும் துக்கித்தார். அவனை எவ்விதத்திலாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அப்போர் வீரனின் குடும்ப வரலாற்றை விசாரித்து வரும்படி அமைச்சருக்கு கட்டளை கொடுத்தார். அப்போர் வீரன் தன் மனைவி மக்களை நல்லொழுக்கத்தில் நடத்துகிறவன் என்றும் நற்குணசாலி என்றும் பல பேர் சொல்ல கேட்டு மந்திரியின் விசாரணை மூலம் உறுதி செய்து கொலை தீர்ப்பு உத்தரவில் மன்னித்தேன் என்று சிவப்பு மையினால் கையொப்பமிட்டார்கள். ஆம், விக்டோரியா மகாராணி அந்த போர் வீரனை என்ன செய்து விட்டார்? மன்னித்து விட்டார். அதுபோலதான் நம்முடைய இயேசு சுவாமியும் நம்ம எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தும் நம்ம என்ன செய்து விட்டார்? இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால நம்ம மன்னித்து விட்டார். அவரை போல நாமும் எப்படி இருக்க வேண்டும்? இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, விக்டோரியா மகாராணியைப் போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். இயேசுவிடம் இரக்க சிந்தையை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நாங்களும் உம்மை போல இரக்க குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பிறரை மன்னிக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. எங்களை உம்முடைய பாதையிலே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.